லூக்காவுடைய புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 18 லிருந்து 20 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனுமாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றாள். தேவதூதன் அவனுக்கு பிரயுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய் என்றார். Zechariah asked the angel, "How can I be sure for this? I am an old man and my wife is well along in years." The angel answered, "I am Gabriel. I stand in the presence of God, and I have been sent to speak to you and to tell you this good news. And now you will be silent and not able to speak until the day this happens, because you did not believe my words, which will come true at their proper time." இன்றைக்கு अनेகர் இந்த காரியம் ஏதுவில்லை, இது நடக்காது என்று சொல்லி அவிசுவாசப்படுகிறார்கள். A lot of people today have unfaithfulness, thinking that it is impossible, there is no scope this to happen. இதைத்தான் சகரியாவும் செய்தான். And these things was done by Zechariah. தேவனுடைய சித்தம் ஏதுவில்லை என்று சொல்லி நீ எண்மாயானால் உனக்கு தண்டனை வருகிறது. If you think the will of God is something impossible, the punishment will come to you. சகரியா ஊமையானான். Zechariah became silent. பேச முடியாத ஊமையானான். He became dumb. உன்னுடைய விசுவாச குறைவினால் உனக்கு என்ன தண்டனை வந்திருக்கிறது என்பதை நீ முதலில் அறிய வேண்டும். You should realize what is the punishment come to you because of your unfaithfulness. இன்னைக்கு अनेகர் புரியாத புதிராக இருக்கிறது. நம்மில் अनेகருக்கு விசுவாசம் இல்லை. This is a kind of a riddle. We are not having any belief. நம்மில் अनेகருக்கு இந்த விசுவாசம் இது ஏதுவில்லையே, இது எப்படி நடக்கும் என்கிற ஐயப்பாடு தான் இருக்கிறது. We have a lot of doubts. This is something impossible. How it is possible to happen? ஏதுவில்லாத காரியத்தை ஏதுவாக்குகிறவர் தேவன் என்கிற விசுவாசம் நம்மிடத்திலே கடந்து வரவில்லை. The belief is not coming in us that we are believing God is able to do what is impossible. நாம் எதை நம்புகிறோம்? நம்முடைய சுய பலத்தை நம்புகிறோம். What we are believing in our own strength. நம்முடைய சிந்தனையை நம்புகிறோம். We are believing in our thoughts. நம்முடைய பக்கபலத்தை நம்புகிறோம். We are believing in our all supports. நம்முடைய உறவின் முறையார்களை நம்புகிறோம். We are believing in our relatives. வேதம் சொல்லுகிறது நாசியில் சுவாசமுள்ள நம்புவதை காட்டிலும் அப்படினு சொல்லிட்டார். The scripture says it is rather better to not believing the man who has breath in his nostrils. இந்த உலக மனுஷனை நம்பாத. You should not believe the man of world. உலக கிரியைகளை நம்பாத. You should not believe the work of world. இது எல்லாமே உன்னை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தும். This all will keep you away from the presence of God. இன்னைக்கு अनेகர் நம்முடைய கையின் பிரயாசங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். We are all believing in the fruit of our own hands. நம்முடைய உடல் பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். We are believing in the strength of our own body. நம்முடைய சிந்தனையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். We are believing in our own thoughts. இது ஒரு நாள் உன்னை கொல்லும். It will kill you one day. இது ஒரு நாள் உன்னை கொல்லும். It will surely kill you one day. ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டு நீ தூரம் போவாய். It will make you away from the presence of God one day. நீ தேவனை நம்பாமல் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறாய். You are not believing in God, but you are believing in yourself. இந்த சகரியா இதைத்தான் நினைத்தான். And Zechariah was thinking the same. ஆனபடியால் அவனுக்கு தண்டனை வந்தது. Therefore punishment had arrived in him. நீ உன்னை நம்பினால் தேவனை நம்பவில்லை என்று சொன்னால் உனக்கும் தண்டனை வரும். If you believe in yourself and if you are not believing in God, the punishment will come to you as well. லூக்காவுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 22 லிருந்து 24 வரைக்கும் நாம் வாசிப்போமேயானால், When we read the Gospel of Luke chapter 8 verses 22 to 24, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று அமைதல் உண்டாயிற்று. One day Yahshua said to his disciples, "Let's go over to the other side of the lake." So they got into a boat and set out. As they sailed, he fell asleep. A squall came down on the lake, so that the boat was being swamped, and they were in great danger. The disciples went and woke him, saying, "Master, Master, we are going to drown." வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே யாசோபேஷுடைய சீஷர்கள் படகிலே கடலுக்கு கடந்து போகிறார்கள். in this particular verse we have just read, the disciples of Yahshua Messiah, they were sailing on the boat.
அப்படி படகிலே கடந்து போகிற போது யாசுவா படகிலே நித்திரையா இருக்கிறார். And Joshua, he was asleep. ஆனால் காற்று கொந்தளிக்கவும் கடல் பொங்கவும் ஆரம்பித்தது. The lake was started to swam. யாசுவா படகில் இருக்கிறார் என்பதை மறந்து They forgot that Joshua was there in the boat. நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று ஐயப்படுகிற ஒரு சம்பவம் வருகிறது. They were not believing. They were called, Master, we are going to drown. யாசுவா மிஷியாவுடைய சீசருடைய விசுவாசத்தை சற்று யோசித்து பாருங்கள். Just imagine the belief of the disciples of Yeshua Messiah. இன்றைக்கு அநேகர் நான் தேவனோடு கூட இருக்கிறேன், ஆனபடியால் எனக்கு பயம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் பிசாசை கண்டால் பயம், பிரச்சனையை கண்டால் பயம். We may claim that we are along with Yeshua Messiah, therefore I don't fear for anything, but when we see Satan on problem, we get fear. நான் எதை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? Do you understand what I am telling? நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களே, நான் அதை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். You are all worrying about tomorrow, and I am telling about that. நாளைய தினத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்ன? How would be the education of my children tomorrow? நாளைய தினத்தில் என்னுடைய பிள்ளையினுடைய வேலை என்ன? How would be the profession of my children tomorrow? நாளைய தினத்திற்கு என்னுடைய குடும்பத்தினுடைய சாப்பாடு என்ன? How would be the bread of my family tomorrow? நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாளைய தினத்தை குறித்து இருக்கிறதே தவிர இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது இல்லை. All our life is about the worrying of tomorrow, but we are not worrying about today. உண்மையாக ஒன்றை சொல்லட்டுமா? ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் கூட இன்றைக்கு இல்ல நாளைக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவான். I'm truly telling this. If someone would like to pray, he may say that I may pray tomorrow, not today. நான் நாளையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். I will start praying from tomorrow. நான் நாளையிலிருந்து உபவாசிக்க ஆரம்பிப்பேன். I will start fast from tomorrow. நான் நாளையிலிருந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பேன். I will start reading Bible from tomorrow. நான் நாளையிலிருந்து தேவனை ஆராதிக்க போகிறேன். I will start worshiping the God from tomorrow. அப்படியானால் இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? Therefore, what you are going to do today? என் தேவன் இன்றைய தினத்தில் கிரியை செய்கிற தேவன், நாளைய தினம் அல்ல, இன்றைக்கே கிரியை செய்கிற தேவன். My God who is doing all his work from today, he is not going to do for tomorrow. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது ஆபிரகாம் ஏதுமில்லாத வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக அந்த வாக்கு பண்ணினவரை எண்ணினான், விசுவாசித்தான். Secondly, Abraham, even though the situations were something unimpossible, he believed that someone who promised. ஏதுமில்லாத வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அவன் அந்த காரியத்தை எண்ணாதிருந்தான். Even though it was something impossible, he was not thinking about that. ஆமென், Amen. ஏதுமில்லை, ஆனா சொன்னது யாருகிட்ட சொல்லியிருக்கிறாரு, எதுக்கு சொன்னார், இதை யோசிச்சான், நம்பினான். He was thinking it was something impossible, but who told that, and who was telling to me that, he believed that.